என ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி என்ற கிரகம் யார், அந்த பாதக ஸ்தானம் எது, இந்த பாதகாதிபதி என்ன பலன் செய்வார் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடக லக்னம் இது காலபுருஷனுடைய 4வது லக்னம். மொத்தம் 12 லக்னங்கள். அந்த 12 லக்னங்களை 3 விதமா பிரிச்சிருக்காங்க. 4 லக்னங்கள் சரலக்னங்கள், 4 லக்னங்கள் ஸ்திர லக்னங்கள், 4 லக்னங்கள் உபய லக்னங்கள் என 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அதுல கடகம் சரலக்னத்தை சேர்ந்த லக்னம். அப்ப சரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் அதிபதி பாதகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப கடக லக்னத்திற்கு 11வது பாவம் அப்படிங்கிறது ரிஷபமா வரும். இது கால புருஷனுடைய 2வது பாவம். பொதுவாக 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. நாம ஒரு முக்கியமான காரகத்துவங்கள் மட்டும் பேசிக்கிறோம். அதாவது தனம், குடும்பம், வாக்கு. அப்ப பொருளாதாரத்துக்கான ஒரு இடம். அதே மாதிரி ஆரம்ப கல்வி, வாக்கு வன்மையை குறிக்கக்கூடிய இடம், குடும்ப வாழ்க்கைக்கான முக்கியமான ஒரு இடம் அது. அந்த ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்றாலும் கடக லக்னத்திற்கு அது 11வது பாவமா வருது. 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு பாவம், நண்பர்களை குறிக்கூடிய பாவம். இப்படியெல்லாம் 11ஆம் இடத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. அதுல முக்கியமா லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். அப்ப இந்த மாதிரி லக்னத்துக்கு 11வது பாவம் அது, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் அது. இந்த பாவம் இந்த கடகத்திற்கு பாதகமாக மாறிடுது. அப்ப அந்த ரிஷபத்திற்கான கிரகம் யாருன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இந்த பிறவியில் கடக லக்னத்திற்கு பாதகாதிபதி. பேரே அவருக்கு பாத்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படிங்கிற பட்டம். அப்ப என்ன செய்வாரு? பாதகத்தை தான் செய்வார். வாழ்க்கையில் நிறைய நன்மை கிடைக்க விடாமல் பண்றதும், வாழ்க்கையில் நிறைய தோல்வி தடைகளை கொடுப்பதும், லாபம் வெற்றிகளை கெடுப்பதும் இந்த பாதகாதிபதியினுடைய வேலை. அப்ப பாதகாதிபதி எங்கெல்லாம் இருக்கிறாரு, எந்த அமைப்புல இருக்காருன்னு வச்சுதான் அந்த சுக்கிரன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை வரும் அமைப்பு கடக லக்னத்துக்கு இருந்துச்சுன்னா அந்த திசை 20 ஆண்டுகள் திசை உங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலே சுக்கிரன் அந்த பாதகாதிபதி பலம் குறைஞ்சு மறைவு ஸ்தானங்கள்ல கெட்டு போய் இருந்தாதான் நல்ல திசை. இல்லைன்னா உங்களுக்கு சுக்கிர திசை என்பது 20 ஆண்டுகள் சோதனை காலம் தான். வாழ்க்கையில் எல்லாமே தடைதான். இப்ப சுக்கிர திசை கடக லக்னத்தில் பிறந்த எல்லாருக்குமே வருமானா வராது, ஒரு சிலருக்கு மட்டும் வரும். இப்ப குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை வரும். ஏன்னா முதல் திசை குரு திசை, 2வது சனி திசை, அடுத்து புதன் திசை, பிறகு கேது திசை, 5வது சுக்கிர திசை வரும். சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு முதல் சனி திசை வரும், பிறகு புதன் திசை வரும், பிறகு கேது திசை, பிறகு சுக்கிர திசை வரும். வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவத்துக்கு வரக்கூடிய திசைகள். குருவுடைய நட்சத்திரம் இருந்தா திசை கடைசியில வரும் சுக்கிர திசை. சனியுடைய நட்சத்திரம் இருந்தா ஒரு 40 வயது, 45 வயசு, 50 வயசுல அந்த ரேஞ்சில் வரும். அதே மாதிரி கேதுவுடைய நட்சத்திரமா இருக்குன்னு வைங்க, அஸ்வினி மகம் மூலம் கேது திசை முடிஞ்சு அடுத்து சுக்கிர திசை தான். ஒரு 5 வயசுலயே 6 வயசுலயே சுக்கிர திசை தொடங்கிடும். 20 ஆண்டுகள் சுக்கிர திசை இளமை காலத்திலேயே. அப்ப இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை வாழ்க்கையில வரும். அதுல கடக லக்னமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த சுக்கிரன் பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி தசை இல்ல வேற திசைகள்ல புத்தி காலம், சுக்கிர புத்தி வருதுன்னு வைங்க. இப்ப குரு திசையில சுக்கிர புத்தி, சனி திசையில சுக்கிர புத்தி, சுக்கிரனுடைய தசை மட்டும் இல்லாமல் சுக்கிர புத்தி வந்தாலும் சுக்கிரனுடைய அந்தரங்கள் வந்தாலும் அது பாதகத்தை செய்யக்கூடிய காலம். அப்ப அந்த காலங்கள்ல நீங்க வாழ்க்கையில
கடக லக்னத்தில் பிறந்தவங்க சில விஷயங்களை கவனமா போகணும். குறிப்பா சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கும். பாவக ரீதியாக 11வது பாவம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சொன்னோம். ஆனா காரக ரீதியாக சுக்கிரன் வந்து களத்திர காரகன். அப்ப களத்திரம்னா மனைவி ஸ்தானம், ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய பாவம் களத்திர காரகன். அப்ப சுக்கிரன் வந்து பாதகாதிபதி போகும்போது ஆண்களுக்கு அது திருமண வாழ்க்கைங்கிற மனைவி ஸ்தானத்தை பாதிக்குது. அதே மாதிரி சுக்கிரன் பணத்துக்கு அதிபதி, பொருளாதாரத்துக்கான வெற்றியை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன், சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்ப இந்த பாதகமாகும் போது பொருளாதாரத்துல மிகப்பெரிய தடை தோல்விகளும் சுகபோக வாழ்க்கையில் நிறைய தடைகளும் வாழ்க்கையில் அந்த சுக்கிரன் கொடுக்குறாரு. சுக்கிரன் உறவு முறைகள்ல அக்காவை குறிக்கக்கூடிய கிரகம், அத்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த மாதிரி உறவு முறைகளையும் பாதகத்தை அவர்கள் சந்திக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உடன் பிறந்த சகோதரி ஒண்ணு இருக்கு, மூத்த சகோதரி இருக்கு அப்படின்னா சுக்கிர திசை நடக்குது, சுக்கிரனுடைய அமைப்புகள் அவர்களுக்கு பாதகம் என்பது அந்த சகோதரியால் வாழ்க்கையில் அவர்களுக்கு நன்மை கிடைப்பதில்லை. ஒரு சொத்து பிரச்சனை வந்துட்டா அந்த சகோதரியாலேயே அந்த சொத்துக்கள் பிரச்சனை பெருசாயிருது. இதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. அப்ப இந்த சுக்கிரன் போய் எங்கெல்லாம் நிக்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் பாதகம் பண்ணுவார். அதே மாதிரி சுக்கிரனுடைய வீடு அந்த ரிஷபத்துல போய் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் பாதகத்தை அடையும். இப்ப ரிஷபத்துல போய் சனி அமர்ந்து சனி திசை வருது, இல்ல சனி அமர்ந்து இருக்காரு அப்படின்னா கடகலக்கணத்துக்கு சனி 7க்குடையவர். அந்த 7ஆம் அதிபதி பாதகத்தில் இருக்கும்போது திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளை அந்த வாழ்நாள் பூரா அந்த ஜாதகர் அனுபவிக்கிறாரு. அதே மாதிரி திருமண தடைகள், திருமண வாழ்க்கை கசப்புகள், இதெல்லாம் அந்த 7ஆம் அதிபதி கடகத்திற்கு சனி போய் பாதகஸ்தானத்தில் அமரும் போது. இப்படி 10ஆம் அதிபதி, இப்ப கடகத்திற்கு யாரு 10ஆம் அதிபதினா செவ்வாய் 10க்குடையவர், தொழில் ஸ்தானாதிபதி. அவர் போய் அந்த 11ஆம் இடத்துல அமர்ந்திருந்தா ஒரு வகையில் லாபஸ்தானத்தில் இருப்பது பலம் என்றாலும் அது பாதகஸ்தானம் என்பது தொழில நிறைய பாதகங்களை சந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகங்களும் அந்த காரகத்துவம் அந்த பாவன் ரீதியாக பாதகத்தை செய்யும். அதே மாதிரி சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களும் பாதகத்தன்மை அடையும். சுக்கிரனுடன் ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் ஒரு பாதகாதிபதியுடன் சேர்ந்த கிரகங்களும் பாதகத்தன்மை அடையும். இப்படி எல்லா வகையிலும் அந்த பாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலம் இழந்து இருக்கணும். அப்பதான் அந்த காலம் உங்களுக்கு சுக்கிர திசை வந்தாலும் இல்ல சுக்கிர புத்தி காலங்களையும் இல்ல சுக்கிரன் திசை புத்தி சந்திக்கக்கூடிய காலங்களில் பாதகம் இல்லாமல் கடந்து போகலாம். உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கலாம், கன்னியில் சுக்கிரன் நீச்சம். அப்ப சுக்கிரன் நீச்சம் ஆகும்போது தன் பலம் இழந்துடுறாரு. பாதகாதிபதி பலம் இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பது விதி. அப்ப சுக்கிரன் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொடுப்பார். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பாதகாதிபதி போய் 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் அந்த கிரகம் பலம் இழந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு இல்லை அப்படின்னு ஒரு சில நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி 3, 6, 8 இதுல சுக்கிரன் இருந்தா அந்த கிரகம் சுக்கிரன் பாதகாதிபதி பலம் குறைஞ்ச இடத்துல இருக்காரு, மறைஞ்சு போயிருக்காருன்னு அர்த்தம். அப்பவும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு பாதகத்தை பெருசா செய்ய மாட்டார். அப்ப பாதகாதிபதி நல்லதே செய்ய மாட்டார் அப்படின்னா நிச்சயம் செய்வார். எல்லா பாதகத்தையும் கொடுத்து வாழ்நாள்ல அந்த ஒரு விஷயத்துக்கு போராடி தடை தோல்வியை சந்திச்சுதான் அந்த விஷயத்தை அனுப்பி வைப்பார். அப்ப 4ஆம் இடத்துல போய் பாதகாதிபதி இருக்காரு அப்படின்னு வைக்கிறேன் உதாரணத்துக்கு. அப்ப 4ஆம் இடம் என்பது சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம். அப்ப அந்த பிறவியில் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது ஒரு பெரிய கனவா இருக்கும். இளமையிலிருந்தே அதுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு போராடுவாங்க, கிடைக்காது. ஆனால் அது வந்து அந்த அவர்களுக்கு கடைசி காலத்துல தான் அந்த வீடு ஒரு சொத்து அமைகிற யோகம் கிடைக்கும். இதுதான் பாதகாதிபதி செய்யற வேலை. அந்த நின்ற பாவத்தை வந்து சாமானியமா அவங்களுக்கு அனுபவிக்க விட மாட்டாருங்க. அந்த நின்ற பாவத்துடைய தன்மை கடுமையாக அவர்கள் கிடைக்க விடாம பண்ணுவார் பாதகாதிபதியுடைய வேலை. அப்ப பாதகாதிபதி எங்கெல்லாம் இருந்தா என்னென்ன செய்வார் அப்படின்னா, இப்ப உங்க கடக லக்னம் நீங்க அப்படின்னா கடகத்திலே சுக்கிரன் இருக்காருன்னா சுக்கிரனுக்கு அது பகை வீடு. பொதுவாக சுக்கிரன் பகை பெறாரு. பாதகாதிபதி போய் லக்னத்தில் இருக்கக்கூடாது. அது வந்து உங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு தடை தோல்விகள் வந்துட்டே இருக்கும். பெண்கள் விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் வந்துட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். மூத்த சகோதர வழியில நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சுக்கிரன் கடகத்தில் இருக்கும்போது, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்காரு 2ஆம் இடம், அதுவும் சுக்கிரனுக்கு பகை வீடு தான். இருந்தாலும் அங்க 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்ப உங்களுக்கு பாதகாதிபதி போய் 2ல் இருக்கிறது நிறைய குடும்ப பொருளாதார நிலைகளை வாழ்நாள் பூரா கெடுத்துட்டே இருக்கும். ஆனால் லாபாதிபதி 2ல் இருப்பது யோகம்தான். ஆனா இந்த கடகத்துக்கு மட்டும் விதிவிலக்கு. அது பாதகாதிபதியாக போய் 2ல் இருக்கும்போது நிறைய தடை தோல்விகளை ஏற்படுத்துறார். யார்ட்டாவது வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது
பாதகாதிபதி 2ல இருந்தா கவனமா பார்த்து பேசணும். உங்க பேச்சு உங்களுக்கு வினையா மாறும். ஸோ இதெல்லாம் கவனம் தேவை. அடுத்து கன்னியில சுக்கிரன், அதான் நீச்ச சுக்கிரன். அப்ப கன்னியில சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டாரு, உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடம் மறைஞ்சு வேற இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் விபரீத ராஜ்யத்தை கொடுப்பார். பாதகத்தன்மை குறைஞ்சு வாழ்க்கையில் நிறைய யோகங்களை சுக்கிரன் செய்வாரு. கன்னியில சுக்கிரன் இருந்து கடக லக்னத்துக்கு சுக்கிர திசை வந்தாலும் இந்த சுக்கிர புத்தி சுக்கிர அந்தர காலங்களில் வெற்றியை தருவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன், துலாத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. பொதுவாக 4ல சுக்கிரன் இருப்பது மாளவிய யோகம், நல்ல ஒரு யோகம். அது அந்த யோகத்தினுடைய தன்மை இருக்கும். மாளவிய யோகம் பெற்ற ஜாதகம் அப்படின்னு பேர் அதுக்கு. நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் சேரக்கூடிய காலம் மாளவிய யோகத்துக்கு தன்மை. ஆனாலும் பாதகத்தை கொடுத்து போராடி கடைசியில தான் அந்த தன்மையெல்லாம் அனுபவிக்க வைப்பாருங்க அந்த மாளவிய யோகத்தை. அப்ப 4ல சுக்கிரன் இருப்பது தாயாருக்கு நிறைய கெடுதல் செய்து பாதகாதிபதியாக இடம் வீடு வாகனம் சார்ந்த ஒரு வில்லங்க சொத்துக்களை வாங்க வச்சிருது. கவனம் தேவை. ஒரு சொத்துக்களை விற்க முடியாம தடுமாறுறாங்க. இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், ஹார்மோன்ஸ் தொந்தரவுகள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் இல்லையா? அப்ப அது மாதிரி பிரச்சனைகளை சுக்கிரன் கொடுக்குறாரு. ஆனாலும் மாளவிய யோகத்தை கொடுக்குறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ல சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்காருன்னு வைங்க, உங்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்து பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாதுங்க. நீங்க பூர்வீகத்தினுடைய தன்மை வாழ்நாள் பூரா பார்த்துட்டே இருக்கணும். அந்த பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத நிலை. பூர்வீகம் சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள். அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் பிழைக்கிறது. பிள்ளைகள் வழியில உங்க புத்திரஸ்தானம் இருக்கிறனால உங்க வாரிசுகள் வழியில நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள். இதெல்லாம் அந்த பாதகாதிபதி செய்கிறார். அடுத்து 6ஆம் இடம் சுக்கிரன் தனுசுல இருக்காருன்னா அந்த 6ல சுக்கிரன் மறைஞ்சிருக்காரு. அப்ப பாதகாதிபதி மறைஞ்சிருக்கும் போது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசுல சுக்கிரன் வெற்றிகளை நிறைய கொடுக்குறாரு, நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாரு. அடுத்து 7ஆம் இடம் மகரம். சுக்கிரனுக்கு அது நல்ல வீடு என்றாலும் 7ல சுக்கிரன் இருக்கக்கூடாது. பொதுவாகவே சுக்கிரன் 7ல இருப்பது காரகோபாவ நாஸ்தி. அது களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருப்பது காரகோபாவ நாஸ்தி. அப்ப திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்துல கட்டாயம் பிரச்சனைகள் வரும், பாதிப்புகள் வரும். திருமணம் செய்வதே வாழ்க்கையில பெரிய சோதனையா இருக்கும். திருமணம் நடந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. 2 தார யோகத்தை அடைகிறாங்க. முதல் தாரம் நிலைப்பதில்லை. திருமண வாழ்க்கையில் கசப்புகளை சந்திக்கிறாங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது கடக லக்னத்துக்கு மகரத்துல. அடுத்து கும்ப சுக்கிரன் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம் தான். பாவிகள் மறைவது யோகம் என்றாலும் கூட 8ல சுக்கிரன் இருப்பது பெண்களால் அவமானம் காத்துட்டு இருக்குங்க. பெண்களை பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சாதாரணமா ஒரு பெண்கள்கிட்ட பழகுனாலும் கூட அது பிரச்சனையா போய் முடியுது. பெண்களால் அவமானம் சந்திக்கிறாங்க. நிறைய பேர் பெண்களை வேலைக்கு வச்சு அதுல நிறைய அவமானத்தை சந்திக்கிறாங்க. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அது மிகப்பெரிய ஒரு நன்மை என்றாலும் கூட மிகப்பெரிய தீமையை சேர்ந்துதான் கொடுக்குது, பாதகத்தை செய்துதான் போகுது. அடுத்து 9ஆம் இடம் அது மீனம். அங்க பாக்கிய சுக்கிரன் உச்சம் ஆகிறார். சுக்கிரன் எப்பவுமே பாதகாதி உச்சம் பெறக்கூடாது. அந்த பாக்கியஸ்தானத்தில் தன்மை பெற கெடுத்துருவாருங்க. பாதகாதி உச்சம் பெற்று வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், அங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறாரு. 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். தகப்பன் வழியில் நிறைய பிரச்சனைகள், தகப்பனுக்கான நன்மைகளை கெடுப்பது, உங்க புகழ் அந்தஸ்துக்கெல்லாம் கலங்க வரக்கூடிய காலம் அப்படின்னு கவனமா இருக்கணும் சுக்கிர திசை காலங்கள்ல. அடுத்து மேசம் 10ஆம் இடம் மேச சுக்கிரன். 10ல சுக்கிரன் இருப்பது பாதகாதி 10ல் இருப்பது தொழில மிகப்பெரிய தோல்வி அவமானம். அதே மாதிரி பெண்களை மட்டும் வேலைக்கு வச்சிடக்கூடாதாங்க. அந்த பெண்களால் அவமானம் காத்துட்டு இருக்கு. உங்க தொழிலே இழந்து வரக்கூடிய நிலை ஏற்படும். நிறைய பிரச்சனைகள் 10ல சுக்கிரன் கடக லக்னத்துக்கு மேச சுக்கிரன் பாதகாதிபதியாக 10ல் இருக்கும்போது தொழில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. கவனம் தேவை. அடுத்து 11ஆம் இடம் சுக்கிரன் அங்க ஆட்சி ரிஷபத்திலே இருக்காரு. பாதகாதிபதி பாதகத்திலே நிற்கிறாருன்னு அர்த்தம். பலம் பெற்று இருக்காரு. அது நல்ல அமைப்பா கட்டாயம் இல்லை. அப்போ உங்களுக்கு சுக்கிர திசை வரும் காலங்களோ புத்தி காலங்களிலோ பொதுவா பாதகாதிபதி வெற்றியை தரமாட்டார். நிறைய பாதகங்களை செய்து நிறைய போராடி உங்க லாபங்கள் எல்லாம் இழந்து கடைசியில தான் உங்களுக்கு அந்த தன்மை மாறும். பொதுவா 11ல எந்த பாவையில் இருந்தாலும் வெற்றியே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னாலும் இந்த ஜாதகத்திற்கு அதாவது கடகத்திற்கு அது விதி விலக்கு தான். 11ல பாதகாதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பு கிடையாது. அடுத்து 12ஆம் இடம் மிதுனத்துல சுக்கிரன் இருக்காருன்னா சுக்கிரன் அங்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு. மறைவு ஸ்தானம் தான். ஆனால் மறைவு இல்லைன்னு ஒரு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்குனாலும் சுக்கிரன் அங்க மறைஞ்சுதான் இருக்காருங்க. கண்டிப்பா 12ல விரயத்தில் இருக்காரு. அப்ப பாதகாதிபதி விரயத்தில் போவது ஒரு நல்ல பலம் என்றாலும் நிறைய பாதகத்தை செய்துதான் உங்களுக்கு அந்த பலனை அனுபவிக்க வைப்பாரு. இந்த மாதிரி 12 பாவங்களையும் சுக்கிரன் நின்ற அமைப்பு உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் கூட சேர்ந்த கிரகங்களுடைய தசாபுத்தி வருதுனாலும் கவனம் தேவை. இப்ப சனி திசை வருது, சனி சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்குன்னா சனி திசை பாதகத்தன்மை வாங்கிதான் வேலை செய்வார். அப்ப அந்த சனி திசை காலங்கள்ல கவனம் தேவை. இந்த மாதிரி பாதகாதிபதியுடன் சேர்ந்த கிரகங்கள் திசை புத்தி வந்தாலும் நீங்க கவனமா இருக்கணும்.
அதே மாதிரி பாதகாதிபதி பார்த்த இடத்தையே கெடுப்பாரு. இப்ப சுக்கிரன் உங்களுக்கு வக்கரமா இருக்காருன்னு வைங்க உங்க ஜாதகத்துல, ஆனா அது உங்களுக்கு விபரீத ராஜ்ய யோகம். பாதகாதிபதி வக்கரம் பெறும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை செய்யறாரு. அது அந்த 20 ஆண்டுகள் உங்களுக்கு ராஜ்ய யோகம் தான். ஸோ இந்த மாதிரி கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 11வது பாவம் பாதகம் என்பதால் அந்த 11ஆம் அதிபதி சுக்கிரனுடைய தன்மைகளை உங்க ஜாதகத்தை நல்ல ஆய்வு செய்து பார்த்து, அந்த சுக்கிர திசை வரும் காலங்களோ சுக்கிர புத்தி வரும் காலங்களோ இல்லை என்றால் அந்த பாவக ரீதியாக உங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்காம தடையா இருந்தாலோ அதற்கான எளிய இறை வழிபாடுகளை செய்து அந்த சுக்கிரனுடைய பாதகத்தை சரி செய்து நிறைய வெற்றிகளை வாழ்க்கையில் அடையலாம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் மாற்றலாம் என்று நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதிடம் அதற்கான கலை, இல்லாட்டி ஜோதிடம் தேவையில்லை. அப்ப அதற்கான வழிமுறைகளை தேடி போகணும். உங்க சூட்சும வழிபாடுகள் எங்க இருக்கு, எந்த கோயில்களுக்கு போகணும், இந்த மாதிரி பரிகாரங்கிற பேர்ல பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிய இறை வழிபாடுகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். குறிப்பா சுக்கிரனுடைய அதி தேவதையார்னா மகாலட்சுமி தாயார் கெட்டியை பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க பாதகத்தன்மை குறைஞ்சு சுக்கிரன் உங்களுக்கு வெற்றிகளை நிறைய கொடுப்பாரு. அதே மாதிரி சுக்கிரனுடைய வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்கு. அவரவருக்கு பக்கத்துல எங்க இருக்கோ பிடிச்சது மாதிரி அது செய்யும் போது வெற்றிகள் நிறைய தேடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாதகங்கள் குறைஞ்சு வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.